கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவில் கோட்டாபாய ராஜபக்சவுக்கு எதிராக அவரது சகோதரியின் மகன் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்துள்ளதாக தெரிய வருகிறது. கோட்டாபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்தபோது சுகீஸ்வர பண்டார அவருடைய தனிப்பட்ட செயலாளராக பணியாற்றி அதற்காக அவர் சம்பளம் பெற்றுள்ளார். அது மட்டுமின்றி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியான பின்னரும் விசேட ஒப்பற்ற ஒரு பதவியை உருவாக்கி சம்பளத்தை பெற்றுள்ளதாக குற்றச்சாட்டுகளில் அம்பலமாகியுள்ளது. இந்த நிலையில் தான் சுயாதீனமாக வேலை செய்ததாகவும் சம்பளம் எதையும் பெறவில்லை எனவும் சுகீஸ்வர கூறியதால் கோட்டாபாய இது குறித்து விசாரணைக்கு அழைக்கப்பட்டார். இதன்போது சுகீஸ்வரவுக்கு சம்பளம் வழங்கப்பட்டதாக முன்னதாக கூறியதாகவும் பின்னர் தாம் வழங்கிய சாட்சியங்களை கோட்டாபாய மாற்றி தனது சகோதரியின் மகனுக்கு வழங்கியதாக விசாரணைகளில் தெரிவித்துள்ளார். இந்நிலையிலேயே கொழும்பு குற்ற விசாரணை பிரிவில் முன்னணியான சகோதரியின் மகன் கோட்டாபாய கூறியது முழுக்க பொய் என்றும் தனக்கு 1% கூட வழங்கவில்லை என கூறினார். இந்நிலையில் குறித்த பணத்துக்கு என்ன நடந்தது என்பது குறித்து விளக்கம் வழங்கப்பட வேண்டிய நிலை கோட்டாபாயவுக்கு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது.